ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளெண்டரோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் பிளெண்டரை வந்து ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாம் கிரியேட் பண்ணுற 3D ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து லைட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரியல் டைமாகவே நம்மளோட சீனில் வந்து லைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கேமரா. இதை வச்சு நம்மளோட ஆப்ஜெக்டை வந்து எந்தெந்த ஆங்கிளில் வந்து ஷோ பண்ணலாம், நம்ம ரியல் டைமாக எப்படி கேமரா யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டரை என்ஜின் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட அவுட்புட் வந்து என்ன ரெசல்யூஷனில் இருக்கணும், என்ன ஃப்ரேம் ரேட்டில் இருக்கணும் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். அதே மாதிரி நாம் கிரியேட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த XYZன்னு இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டாப் வியூ, சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ, இந்த மாதிரி நம்மோட வியூஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்னென்னு நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம்.